Very good morning students. இன்னைக்கு class 6 term 2 science. ஸோ உங்களோட லெசன் பாருங்கள். எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டினா என்ன? நமக்கு தெரியும் எலக்ட்ரிசிட்டி எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எதுக்கெல்லாம் நம்ம எலக்ட்ரிசிட்டி. இப்போ எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா நம்மளால் எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரொடக்ஷன். We use electricity in our day-to-day life. Have we ever wondered from where do we get this electricity? How does this electricity works? Can we imagine a daily without electricity? If you ask your grandfather, you can come to know a period without electricity. They used oil lamps for light, cooked on fires of wood or charcoal. By the advent of electricity, our day-to-day works are made easy and the world is on our hands. What are the appliances those work on electricity? What are the materials those allow the electricity to flow through? What are the electric circuits? What are electric cells and batteries? Come on, let us descend into the lesson to know more about electricity. ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்ன? இப்போது நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனில், நம்ம இருக்கிற டே டு டே லைஃப்பில் வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் நம்மளோட கிராண்ட்ஃபாதர்கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் இருக்கும்பொழுது எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, லேம்ப் ஆயில் ஊற்றி யூஸ் பண்ணி லேம்ப் தான் எங்களுக்கு வெளிச்சம். அதுக்கப்புறம் எதில் குக் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் அப்புறம் எல்லாமே எல்லாம் கரண்ட்டில் வந்திருக்கு. பட் அப்போது என்ன இருக்குன்னா, ஓல்டன் டேஸில் எல்லாம் வுட் யூஸ் பண்ணி தான் ஃபயர் பண்ணி குக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ டே டு டே வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம ஒர்க் வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ எல்லாமே வேர்ல்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து எலக்ட்ரிசிட்டியை ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னென்ன அப்ளையன்சஸ்லாம் எலக்ட்ரிசிட்டி மூலயமா ஒர்க் ஆகுது, எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகிறதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? அப்புறம் எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா என்ன, எலக்ட்ரிக் செல்ஸ் அண்ட் பேட்ரிஸ்னால் என்ன அப்படின்றத ஃபர்தராக எலக்ட்ரிசிட்டி பற்றி நம்ம இந்த லெசன்ஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டியில் எதுலேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது வாங்க பார்க்கலாம். செல்வன் அண்ட் செல்வி ஆர் ட்வின்ஸ். ஸோ 2 பேர் இருக்காங்க, அவங்க வந்து இரட்டை பிறவிகள். They are studying in 6th standard. They visited their grandfather's village during summer vacation. ஸோ 2 பேரும் அவங்க கிராண்ட்ஃபாதர் வில்லேஜ்க்கு வெக்கேஷனுக்கு போயிருக்காங்க. At 6 o'clock in evening, Selvan's grandfather switched on the light. The whole house was illuminated. Seeing this, Selvan asked his grandfather, "How do we get light by switching on the switch?" So the grandfather took him to nearest electricity board and inquired about the electricity. ஸோ அவங்க வீட்டில் போகும்பொழுது அவங்க கிராண்ட்ஃபாதர் இப்போ என்ன பண்ணாருன்னா, லைட் போடுறதுக்காக ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே லைட் எரிஞ்சுது. ஸோ அதை பார்த்து செல்வன் என்ன கேட்குறாரு, எப்படி வந்து தாத்தா லைட் வந்து இப்படி லைட் நீங்கள் சுவிட்ச் போட்டோன்னே வருது அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி கரண்ட் போர்டு கிட்ட கூப்பிட்டு போகிறார். Let us look in the conversation given below. Selvan, sir, how do the electric bulb lighten up when we switch on the switch? அப்போது உடனே செல்வன் கேட்குறான் அந்த எலக்ட்ரிசிட்டி ஒர்க் பண்ணுற சார் கிட்ட, சார் எப்படி எலக்ட்ரிக் பல்ப் வந்து லைட் சுவிட்ச் போட்ட உடனே டக்குன்னு எரியுது சார் அப்படின்னு. இன்ஜினியர் சொல்கிறாரு, டியூ டு எலக்ட்ரிசிட்டி. அவர் வந்து என்ன சொல்கிறார், அதுக்கு காரணமே எலக்ட்ரிசிட்டி தான், மின்சாரம் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறார். செல்வன் உடனே, ஓ, ஃப்ரம் வேர் டு வி கெட் திஸ் எலக்ட்ரிசிட்டி? உடனே அவனுக்கு தோணுது, ஆமாம், அப்போ எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்குறான். உடனே இன்ஜினியர் சொல்கிறாரு, வி கெட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் தெர்மல் பவர், ஹைடல் பவர், டைடல் பவர், விண்ட் பவர், சோலார் பவர் எக்ஸட்ரா ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நமக்கு எதுலேருந்துலாம் கிடைக்குதுன்னா, அதாவது தெர்மல் பவர்னா ஹீட்லேருந்து கிடைக்குது, ஹைடல்னா வாட்டர், டைடல்னா அலைகள் மூலயமா, விண்டுனா காற்று, சோலார்னா வெளிச்சம், அதாவது சூரியன் ஒளி. ஓகே, இதிலிருந்து நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது அப்படின்னு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு.
உடனே செல்வன் கேட்குறான், சார் ஆர் திஸ் பிளான்ஸ் எக்ஸிட் எவ்ரிவர்? ஸோ இதுக்கு வந்து எல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கா அப்படின்னு இன்ஜினியர் சொல்கிறார், நோ, these plants are constructed depending upon the natural resources available at that particular places. For example, we have thermal power plant in Neyveli, Tamil Nadu as lignite is available there. ஸோ உடனே அவன் கேட்குறான், இந்த மாதிரி நம்ம இதுலேருந்து கரண்ட் எடுக்கிறீங்கன்னு, விண்டுலேருந்து எடுக்கிறீங்க, சோலார்லேருந்து எடுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களே, இது எல்லா இடத்துலையுமே இருக்குமா சார் கேட்குறான். உடனே அவர் சொல்கிறாரு, கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்காது, பர்டிகுலர் பிளேஸில் தான் இருக்கும். இப்போ பாரு, தமிழ்நாட்டில் லிக்னைட் நிறைய இருக்குனால நெய்வேலியில் நம்ம அந்த தெர்மல் பவரை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். செல்வன் சொல்கிறார், எஸ், I have seen windmills near the hills of Tirunelveli district, which has potential wind resources. Thank you, sir, for your valuable information. உடனே அவனுக்கு ஞாபகம் வருது, ஆமாம் ஆமாம் ஆமாம், நானும் காற்றாலைகளில் பார்த்தேன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில், அங்கே வந்து விண்ட் ரிசோர்ஸ் கிடைக்கிறதுனால அங்கே விண்மில் இருக்குது அப்படின்னு கேட்டு, ரொம்ப தேங்க்யூ சார், எனக்கு ரொம்ப நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். கிராண்ட்ஃபாதர் கேட்குற, வைல் வாக்கிங் பேக் டு ஹோம், டு யூ திங்க் வி கெட் எலக்ட்ரிசிட்டி ஒன்லி ஃப்ரம் அபோவ் மென்ஷன் சோர்ஸ்? உடனே கிராண்ட்ஃபாதர் கேட்குறாரு, அவர் சொன்ன இதில் இருந்து தான் எலக்ட்ரிசிட்டி நமக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்குறாரு. செல்வன், வைல் என்ட்ரிங் இன் டு த ஹோம், noticing the clock on the wall, grandpa, look that wall clock, how does it work? எப்படி உள்ளே வந்தோடனே எப்படி இந்த கரண்ட் இல்லாமல் வால் கிளாக் ஒர்க் பண்ணுதுன்னு கேட்குறான். உடனே கிராண்ட்ஃபாதர் சொல்கிறார், இட் நீட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு ஒர்க். ஸோ அதுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வேணும். அப்பார்ட் ஃப்ரம் த அபோவ் மென்ஷன் சோர்ஸ் வி கெட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் செல்ஸ் அண்ட் பேட்ரி. ஸோ கரண்ட் மட்டும் இல்லாமல் நம்ம டே டு டேயில் செல்ஸும் பேட்ரிஸும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக தெர்மல் எனர்ஜினா எங்கெங்கே பவர் ஸ்டேஷன் இருக்குது, நீங்கள் தெர்மல் எனர்ஜி, ஹைடல் எனர்ஜி, ஸோ இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும், எந்த இடத்துலலாம் பவர் ஸ்டேஷன் இருக்குது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷனாக பார்ப்போம். தேங்க்யூ.